लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्ततितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो ராமானுஜஸ்ய சரணம் சரணம் பிரபத்தியே. நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலமிழந்திலின் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதை அடியே கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 பிரபந்த பாசுர பதிவேற்றனின் வரிசையில் இன்றைக்கு 2816வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வாருடைய பெரிய திருவந்தாதியில் வரக்கூடிய 7ஆம் திருமொழியுடைய 10வது பாசுரம், 70வது பெரிய திருவந்தாதி பாசுரம். இந்த பாசுரம் முதலிலே ராமானுஜாச்சாரியார் அருளிய பெரிய திருவந்தாதியுடைய தனியன். முந்துற்ற நெஞ்சே முயற்றி தடித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவூரும் சோலை சூழ் மொய் பூம் பொரு நல் குருகூரன் மாறன் பேர் கூடு என்பதாகும். மாறன் என்பது இங்கு நம்மாழ்வாரை குறிக்கக்கூடிய வார்த்தை. பாசுரத்தை சேமிப்போம். அடர் பொன் முடியானை ஆயிரம் பேரானை சுடற்கொள் சுடர் ஆழியானை இடர் கையும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே யாதாகில் யாதே இனி. அடர்ந்த பொன்மயமான திருமுடியை உடையவன், திரு அபிஷேகத்திற்கு சொந்தக்காரனவன். 1000 பேரானை என்றால் சகஸ்ர நாமங்களால் போற்றி துதிக்கப்படக்கூடியவன். சுடற்கொள் சுடர் ஆழியானை என்றால் சந்திரன் சூரியன் போன்ற சுடர்களையெல்லாம் வென்று விளங்கக்கூடிய சுதர்சனம் என்ற திரு ஆழியை கையிலே உடைய எம்பெருமான். இடர்கடியும் மாதா பிதுவாக துக்கங்களை புகைக்க வல்ல தாயுமாயும் தந்தையுமாக இருக்கக்கூடியவனை என்னுடைய இருதயத்திலே வைத்தேன், இனிமேல் எனக்கு என்ன நேர்ந்தால் என்ன என்று சொல்கிறார். வல்வினைகள் இனிமேல் இல்லை, என்னை அடர்கதில்லா என்று கீழ்ப்பாட்டில் சொன்னதைத்தான் இந்த வல்வினைகள் என்னை என்ன செய்தாலும் எனக்கு வருவது ஒரு கெடுதி இல்லை என்று சொல்கிறார். எம்பெருமானே சகலவிதமான பந்துவாகவும் நண்பனாகவும் தோழனாகவும் ஆனதற்கு பின்னால், அவன்தான் எல்லாம் என்று எனக்கு உறுதியான ஒரு நம்பிக்கை பிறந்ததற்கு பின்னால் இனி எனக்கு என்ன பொருட்கள் கிடைத்தாலும் சந்தோஷமும் இல்லை, என்ன ஆபத்து நேர்ந்தாலும் துக்கமும் இல்லை என்று சொல்கிறார். இப்படிப்பட்ட எண்ணம் கொண்ட பிரகலாதனுக்கு இரண்யனும் அவருடைய ஏவலாளர்களும் எவ்வளவோ வகையான தீங்குகளை இழைத்தார்கள். அவனை அது ஒன்றுமே பயமுறுத்தவில்லை, அது ஒன்றும் அவனை செய்யவில்லை. பாம்புகளை வைத்து கடிக்க வைத்தான், பெற்ற தாயிடமே விஷத்தை கொடுத்து குடிக்க வைத்தான், தீயை வளர்த்தி அது நடுவிலே போட்டான், மலைகளிலிருந்து தலைகீழாக உருட்டி விட்டான், சிங்கம் புலி முதலிய கொடிய விலங்குகளை கொண்டு பயமுறுத்தி பார்த்தான், யானையை கொண்டு தலையை இடர செய்ய முயற்சித்தான். இப்படி எத்தனையோ செய்து துக்கங்களை விளைவித்த போதும் அதனால் பிரகலாதனுக்கு ஒன்றும் ஏற்படவில்லை. சரி, இவ்வளவுதான் இவனுக்கு என்று விட்டு அவனை வேறு வகையிலே மயக்கலாம் என்று புதுவிதமான ஆபரணங்கள் ஆடைகள் முதலியவையும் நல்ல உணவையும் கொடுத்து அவன் அதற்கு மயங்குவானா என்றால் அப்போதும் அவன் அதை லட்சம் பண்ணவில்லை. பகவத் குணத்திலே முழுமையாக ஈடுபட்டவர்களுக்கு நன்மை என்றும் தீமை என்றும் எது கிடையாது. ஏனென்றால் அவன் எதை சொல்லுகிறானோ அது நடக்கிறது, எனவே அவனேதான் எல்லாம் என்று உணர்வு வந்த பின்னால் சந்தோஷம் வருகிற போது பெரிய ஆர்ப்பாட்டமோ துக்கம் வருகிற போது அதிலே பயமோ கிடையாது அவர்களுக்கு. அதனால்தான் ஆழ்வார் சொல்கிறார், எவனை நான் என்னுடைய மாதாவாகவும் பிதாவாகவும் என்னுடைய உள்ளத்திலே வைத்து விட்டேன், எனவே இனி என்ன தீங்கு வரும் என்று சொல்கிறார். யாதாயில் பானே இனி என்று இனிமேல் எனக்கு என்ன நடக்கப் போகிறது என்று மிடுக்கோடு பேசுகிறார். அடற்பொன் விடியானை என்றால் இங்கு திரு அபிஷேகத்தை மாத்திரம் சொல்லவில்லை. செங்கமல கழலில் சிற்றுதழ் போல் விரலில் சேர் திகழாழிகளும் பின்கினியும் அறையில் தங்கிய பொன்வடமும் தாள நன் மாதுளையின் பூவோடு பொன்மணியும் மோதரமும் கிரியும் மங்களம் வைப்படையின் தோல்வளையும் குழையும் மக்கரமும் வாளிகளும் கட்டியம் என்று பெரியாழ்வார் திருமொழியிலே 1ஆம் பத்திலே வரக்கூடிய 5ஆம் திருமொழியிலே 10வது பாசுரம். மற்ற எல்லா ஆபரணங்களையும்
அணிந்திருந்த போதிலும் கூட பல பல ஆபரணம் பேரும் பல பல என்று இருந்தாலும் கூட எம்பெருமானுடைய அவசியமான அந்த ரூபத்திலே எல்லா திரு ஆபரணங்களையும் திருநாமங்களையும் திவ்ய ஆயுதங்களையும் சிந்திக்க புரிந்தால் அதிலே லாப நஷ்ட கணக்கு நெஞ்சில் ஏற்படுமோ? ஏனென்றால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக அழகாகவும் அதனுடைய காரியத்தை நிறைவேற்றுவதாகவும் இருக்கப் போகிறது. எனவே திரு ஆழி என்று அந்த ஆழியை சொல்லிவிட்டாலே மற்ற எல்லாவற்றையும் சொன்னதாகவே கொள்ள வேண்டும். சுடர்கொள் சுடராழி என்றால் உலகில் சந்திரன் சூரியன் நட்சத்திரங்கள் அக்னி முதலிய சுடர் பொருள் எத்தனை உண்டோ அவை எல்லாவற்றையும் விட மிகவும் ஒளிமயமாக இருக்கிற கவர்கின்ற ஆழி திருவாழி. அந்த சக்கரத்திற்கு முன்னே அவையெல்லாம் சூரியனாக இருக்கட்டும், சந்திரனாக இருக்கட்டும், நட்சத்திரமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அவையெல்லாம் இருளாகத்தான் தெரியும். பானோ பானோ த்விதீய ஸ்பருதி என்று சுதர்சன சதக ஸ்லோகத்திலே இது விரிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மகாபாரதத்திலே அபிமன்யு இறந்தான். இறந்ததற்கு மறுநாள் பழிவாங்க வேண்டும் என்று சபதம் ஏற்கிறான். நாளை மாலைக்குள் அபிமன்யுவை கொன்றவனை நான் கொல்லாவிட்டால் நான் தீயில் புகுவேன் என்று சொல்லுகிறார். யார்? அர்ஜுன். மாலை நேரம் நெருங்குகிறது. திடீரென்று இருள் வந்து விடுகிறது. இருள் வந்தவுடனே மாலை வந்து விட்டது என்று நினைத்து கொண்டு ஜெயத்ரதன் தான் ஒழுங்கியிருந்த இடத்திலிருந்து வெளியிலே வருகிறான். அப்போது கண்ணன் சொல்லுகிறான், இப்போது நீ அஸ்திரத்தை எடுத்து ஜெயத்ரதனை கொல்வது என்று சொல்லுகிறான். அர்ஜுனன் மலைத்து பார்க்கிறான். என்ன செய்வது? இருளாகிவிட்டதே என்று கேட்கிறான். நீ எடு அம்பை, தொடு குறிவை, நான் பார்க்கிறேன் என்று சொல்லி அதே போல ஜெயத்ரதன் மீது அம்பை தொடுக்கவும் சூரியன் வெளியே வரவும் சரியாக இருக்க ஜெயத்ரதனுடைய தலையை அறுத்து அந்த தலையை ஒரு முகூர்த்த காலம் ஆகாசத்திலேயே வைத்திருந்து பின்னர் இங்கோ அவனுடைய அப்பா தவம் செய்து கொண்டிருக்கிற இடத்திலே கொண்டே அவனுடைய மடியிலே போட்டதாம் அந்த அம்பு. இதை சொல்வதற்கு காரணம், சூரியன் வெளிச்சமானது, சுதர்சனம் மிக மிக வெளிச்சமானது. திடீரென்று இரு வெளிச்சங்கள் வருகிற போது அது இருட்டாக தோன்றும். அப்படி ஒரு மாயாலியிலே தான் சூரியனை சக்கரத்தை கொண்டு செய்கிறான் கண்ணன். அதைத்தான் இங்கே சொல்லுகிறோம். சுடராழி என்பது உலகிலே எத்தனையோ சூரிய சந்திரங்களும் நட்சத்திரங்களும் இருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் இருளாக்கக்கூடிய அளவுக்கு ஒளி புரிந்தியது சுதர்சனம். பானோ 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 த்விதீய ஸ்பருதி என்று சுதர்சன சதகத்திலே 100 பாடல்கள் சுதர்சன சதகம் என்பது அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே சூரிய ஒளியை மிஞ்சக்கூடிய ஒளியை உள்ளவன் அவனே மாதாவாக பிதாவாக என் உள்ளே இருக்கிறான் என்று சொல்கிறான். இங்கே வார்த்தைகளை பார்க்கிற போது மாது பிதுவாக என்று வருகிறது. மாதா பிதாவாக இருக்க வேண்டும் என்று சிலர் பாடத்தை திருத்துவார்கள். அப்படி தேவை கிடையாது. ஏனென்றால் வடமொழியிலே பிதா என்னும் பகுதியாக பித்ரு என்று அழைக்கப்படும். அதையே பித்ருவை குறைத்து பிது என்று இங்கே வழங்கப்படுகிறது. எனவே மாது பிதுவாக என்றே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று உரையாசிரியர்கள் சொல்கிறார்கள். மாது பிதுவாக என்றால் தாயாக தந்தையாக என்னை என்னுடைய இதயத்திற்குள் வைத்து விட்டேன். இனி எனக்கு லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாது, சகலமும் கிருஷ்ணார்ப்பணம் தான் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேவிப்போம். அடற்பொன் முடியானை 1000 பேரானை சுடர்கொள் சுடராழியானை இடர்கடியும் மாதா பிதுவாக வைத்தேன் எனதுள்ளே. யாதாகில் யாதேயினி காயேன வாச்சா மனசேந்திரியர்வா உத்யாப்தநாபா பிரகதே சுபாவாது கரோமேத்தது சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்து இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் உன்னுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்தொள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்று என் நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.